வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமில் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருமே எக்ஸாம்ஸ் வந்து ரொம்ப நெருங்கி வந்துருச்சு, ரொம்ப சீக்கிரமாகவே எக்ஸாம்ஸ் வந்துருச்சு. ஸோ எல்லாருமே ஒரு ஃபியரோடே இருப்பீங்க, எப்படி எக்ஸாம்ஸ் எழுத போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்காக ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொஷின் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் படிக்கலனாலுமே பரவாயில்ல, நான் இப்போ சொல்கிற கொஷின்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் படிக்காமல் எக்ஸாம்ஸ்க்கு போயிடாதீங்க. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ பார்த்திங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் கொஷின்ஸ் பேப்பர்லேயே நமக்கு அந்த லெட்டர் ரைட்டிங் அப்படின்றது போர்ஷன் வந்து நமக்கு தனியாகவே கேட்டிருப்பாங்க. ஸோ அது இல்லாத கொஷின்ஸ் பேப்பரே கிடையாதுன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த லெட்டர் ரைட்டிங்கில் எந்த மாதிரியான ஃபார்மெட்லாம் வரும், ஸோ அதை எப்படி நம்ம ஆன்சர் பண்ணலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பொதுவாகவே இந்த லெட்டர் ரைட்டிங் அப்படின்ற கான்செப்ட் அது எதுக்கு கேட்பாங்க அப்படின்னா, உங்களுடைய ஃப்ளூயன்சி எப்படி இருக்குது, உங்கள் இங்கிலீஷ் உங்களுக்கு நல்லா எழுத வருதா, இல்லை உங்களுக்கு இங்கிலீஷில் ஒரு 4 சென்டென்ஸ் கரெக்டாக நீங்கள் ஃப்ளூயண்ட்டாக எழுத வரீங்களான்னு உங்களை டெஸ்ட் பண்ணுறதுக்காக எழுதுறது தான் இந்த லெட்டர் ரைட்டிங். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த சொசைட்டியில் வந்து நிறைய லெட்டர் ரைட்டிங் எழுதுகிற மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்கு உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ்க்காகவும் கூட இது கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை எப்படி நம்ம எழுதுறது அப்படின்றத அதில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லெட்டர் டு ஹெச்எம் கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுடைய ஸ்கூலோட ஹெட் மாஸ்டருக்கு நீங்கள் லெட்டர் எழுதணும், அதுவும் கம்ப்ளைண்ட் லெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கம்ப்ளைண்ட் லெட்டர்னால் ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி. ஸோ எதுக்காக கொடுத்தோன்னா பைசைக்கிள் மிஸ்ஸிங், அதாவது உங்களுடைய பைசைக்கிள், அது உங்கள் சைக்கிள் வந்து மிஸ் ஆகிடுச்சு, அதுக்காக உங்களுடைய ஹெச்எம்க்கு ஒரு லெட்டர் கொடுக்குறீங்க. ஸோ இது எப்படி எழுதலாம் அப்படின்றத தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் போட்டுக்கோங்க. ஃப்ரம்மில் உங்களுடைய நேம், உங்களுடைய கிளாஸ், உங்களுடைய ஸ்கூல் நேம் எழுதிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டூவில் வந்து டு ஹெச்எம் அப்படின்னு சொல்லி எழுதணும். ஆனால் ஹெச்எம் சார் அப்படின்னு எழுதிட்டு அவருடைய பிரின்சிபலாக ஹெச்எம்மா அப்படின்னு சொல்லி எழுதிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஸ்கூல் நேமை வந்து நீங்கள் கண்டிப்பாக எழுதியிருக்கணும். ஸோ அது மட்டும் ஒன்ஸ் நீங்கள் கொஷினை நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் கொஷின்லேயே வந்து ஃப்ரம்மும் டூவும் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யோர் மணி அண்ட் யோர் ஸ்டடிங் இன் எஸ்ஹெச்எஸ் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணால் ஃப்ரம்லேயும் வந்து உங்கள் பேரை வந்து மணின்னு தான் நீங்கள் போடணும், உங்கள் ஸ்கூல் நேம் இருக்க இடத்துலையும் ஹெச்எம்எஸ் ஸ்கூலுன்னு தான் போடணும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்து எழுதுங்க. சம் கொஷின்ஸில் ஃப்ரம்மும் டூவும் அவங்களே கொடுத்து கூட இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் ஃப்ரம் டூ எழுதுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு சாலிட்டேஷன்ஸ் கரெக்டாக எழுதணும். ஸோ ரெஸ்பெக்டட் சார்னா ரெஸ்பெக்டட் மேடம். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக போட்டிருக்கணும். போட்டுட்டு பக்கத்தில் ஒரு கம்மா, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட், எதுக்காக நீங்கள் பண்ணுறீங்க, என்ன தீம், அதை வந்து ஒன்லைனில் சொல்கிற மாதிரி இருக்கணும். கம்ப்ளைண்ட் அபவுட் த தெஃப்ட் ஆஃப் பைசைக்கிள் ரிகார்ட். ஸோ இந்த ரிகார்டிங் அந்த ரிக்கை வந்து நீங்கள் கண்டிப்பாக போட்டே ஆகணும். ஸோ இது போடுறீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்ஸ் லெஸ் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பேராகிராஃப் நீங்கள் எழுதும் போது 2 பேராகிராஃப் எழுதலாம் மேக்ஸிமம், அதுக்கு மேலே நீங்கள் எழுத வேண்டாம், அது பார்க்க நீட்டாக இருக்காது. ஸோ 2 பேராகிராஃபாக நீங்கள் உங்களுடையதை பிரித்து எழுதிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா ஷார்ட்டாக என்னுடைய சைக்கிள் கார்டும் இப்போ பார்த்தா இந்த நேரத்தில் பார்த்தா கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொல்லி தான் கொடுக்கணுமே ஒழிய நீங்கள் அது ரொம்ப வளவல நீங்கள் எழுதவே தேவையில்லை, சும்மா ஷார்ட்டாக எழுதினாலே போதும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள், ஐ பார்க்ட் மை பைசைக்கிள் இன் our ஸ்கூல் வெஹிக்கல் ஷெட் and I went to the class. When I came out during the lunch break, I found that my cycle was missing. Though I searched everywhere, I could not find it. I request you to kindly do the நீட்ஃபுல் டு ட்ரேஸ் மை சைக்கிள். ஸோ இது மாதிரி நீங்கள் நார்மலாக எழுதினாலே போதுமானது. இதுக்கே உங்களுக்கு வந்து மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ நீங்கள் கண்டிப்பாக போட்டிருக்கணும். நெக்ஸ்ட்டு தேங்க்யூங்க யோர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி அப்படின்னு எழுதி உங்களுடைய நேம் வந்து இங்கே எழுதியிருக்கணும். ஸோ அவ்வளோதான் இதோட இந்த லெட்டர் ரைட்டிங். ஸோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் இந்த சைடில் லெஃப்ட் சைடில் வந்து பிளேஸும் டேட்டும் நீங்கள் வந்து கண்டிப்பாக போட்டு இருக்கணும். ஸோ அப்புறம் அட்ரஸ் ஆன் தி என்விலப்பில் வந்து நீங்கள் வந்து 2 அட்ரஸே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் அதோட கீ பாயிண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெட்டர் டு பிடபிள்யூடி, புவர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் த பார்க். ஸோ இப்போது நீங்கள் வந்து ஒரு பார்க்குக்கு போகிறீங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான நிலமையில் அந்த பார்க் இருக்குது, ரொம்ப அன்க்ளீன்டாக இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் பிடபிள்யூடி கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. ஸோ இது வந்து ரொம்ப அஃபிஷியலான பர்சன் அப்படின்றது நம்ம ஃபார்மல் லெட்டர் சூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரியே ஃப்ரம் உங்களுடைய நேம், அதே 2ல் வந்து பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் நேமை வந்து நீங்கள் ஃப்ரம் 2ல் எழுதிக்கலாம். அதே மாதிரி அகெயின் சார் ரெஸ்பெக்டட் சார்னு எழுதிட்டு சப்ஜெக்ட் அதே மாதிரி தான் புவர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் த சில்ட்ரன்ஸ் பார்க் ரிகார்டு. இந்த ரிகார்டுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை வந்து கண்டிப்பாக எழுதுங்க. ஸோ பாருங்கள், ஐ வுட் லைக் டு பிரிங் டு யுவர் கைண்ட் நோட்டீஸ் ஆஃப் புவர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் த சில்ட்ரன் பார்க் இன் மை ஏரியா. Garbages are not taken away regularly. Children's play equipments are not in a good condition. Residents are worried and
அன்சாட்டிஸ்ஃபேக்டரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ ரெக்வஸ்ட் யூ டு டேக் இமீடியட் ஸ்டெப் ஆன் சூன். அதே மாதிரியே இந்த மாதிரி எழுதிட்டு நீங்கள் தேங்க்யூ யூ போட்டுட்டு அகெயின் yours faithfully your நேம், அப்புறம் இங்கே பிளேஸு டேட்டு, ஸோ இது ரெண்டையும் நீங்கள் போட்டுருக்கணும். அப்புறம் அட்ரஸ் அந்த என்வலப், 2 அட்ரஸை வந்து அட்ரஸ் அந்த என்வலப்பில் நீங்கள் எழுதிட்டிங்கனாலே போதும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் லெட்டர் டு மேனேஜர் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆர்டர் பண்ணுறதுக்கானது. ஸோ அகெயின் அதே மாதிரியே ஃப்ரம் யோர் நேம் டூலையும் அதே மாதிரியே யாருக்கு நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்றது மேனேஜர் டு த மேனேஜர். ஸோ அதை என்ன டிபார்ட்மெண்ட் லைப்ரரின்னு சொல்லிட்டும் நீங்கள் போஸ்ட் பண்ணி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சாலுடேஷன் ரெஸ்பெக்டட் சார் இல்லை ரெஸ்பெக்டட் மேடம், கமா பக்கத்தில் கண்டிப்பாக இருக்கணும். அடுத்தது சப்ஜெக்ட் வந்து ரிகார்டிங். ஸோ ஒரு சப்ஜெக்ட் எழுதிட்டு ரிகார்டிங் எழுதணும். ஸோ அதே மாதிரியே ஒரு கண்டென்ட் எழுதிட்டு கீழே வந்து ஸோ ஐ ரெக்வஸ்ட் யூ டு டூ த சேம் இயர்லி ஆஸ் பாசிபிள் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தேங்க்யூ எழுதிருங்க. நெக்ஸ்ட் இங்கே yours faithfully கண்டிப்பாக இருக்கணும். அப்புறம் உங்களுடைய சிக்னேச்சர் இல்லைனா நேம், இங்கே வந்து டேட்டும் பிளேஸும் இருக்கணும். அட்ரஸ் அந்த என்வலப்புக்கு வந்து நீங்கள் வந்து 2 அட்ரஸை கண்டிப்பாக எழுதியிருக்கணும். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி எழுதினீங்கனாலே இந்த லெட்டர் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா லெட்டர் டு எடிட்டர். ஸோ எடிட்டருக்கு ஒரு லெட்டர் எழுதணும். ஆர்கனைசிங் ஹெல்த் கேம்ப். ஸோ ஒரு ஹெல்த் கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக ஒரு லெட்டர் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரம்மில் வந்து உங்கள் நேம், அப்புறம் நீங்கள் உங்களுடைய அட்ரஸ் எழுதிக்கலாம். இல்லை உங்களோட சிக்னேச்சர், நீங்கள் என்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்களா, இல்லை பேச்சுலரா, இல்லை ஒரு சோஷியல் ஒர்க்கரான்னு சொல்லி நீங்கள் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 2 வந்து எடிட்டர். ஸோ அகெயின் 2 இதில் வந்து நீங்கள் வந்து எடிட்டரோடைய அட்ரஸ், அவங்க என்ன ரெசிக்னேஷனும் அது நீங்கள் வந்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதேமாதிரி ரெஸ்பெக்டர்ஸ் சாலுடேஷன் கரெக்டாக இருக்கணும், கமா இருக்கணும். அது மாதிரிலாம் சப்ஜெக்டில் ரிகார்டிங்ன்ற வேர்டு வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ சப்ஜெக்டை வந்து நீங்கள் கரெக்டாக எழுதிக்கோங்க. பாடி ஆஃப் த லெட்டரையும் வந்து சிம்பிளாக ஷார்ட்டாக எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட்டாக ஸோ ஐ கைண்ட்லி டூ த நீட்ஃபுல் டு அரேஞ்ச் ஹெல்த் கேம்ப்ஸ் ஹியர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு தேங்க்யூ yours faithfully your நேம், இங்கே பிளேஸு டேட்டு, அது மட்டும் இல்லாமல் அட்ரஸ் ஆன் தி என்வலப் கரெக்டாக எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புவர் மெயின்டெனன்ஸ் டெம்பிள் கிறிஸ்மஸ். ஸோ உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க டெம்பிள் வந்து ரொம்ப புவரான கண்டிஷனில் இருக்குது, நல்ல மெயின்டெனன்ஸ் இல்லைன்ட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க அப்படின்னும்போது ஃப்ரம் வந்து உங்களுடைய நேம் ஆனால் பிஹாஃப் ஆஃப் நீங்கள் யார் மூலிமா, அதாவது ஒரு பீப்புள் மூலிமா எடுக்கிறீங்களா அப்படின்னா ஸோ பீப்புள்ஸ் ஆஃப் திஸ் ஏரியா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃப்ரம் போட்டுட்டு நீங்கள் 2ல் வந்து யாருக்கு புவர் PWDக்கே அனுப்பலாம், ஏன்னா பஞ்சாயத்து யூனியனுக்கு சொல்லலாம். ஸோ இது மாதிரி 2ல் வந்து யாருக்கு வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். 2 பஞ்சாயத்து யூனியன் ஆர் PWD எதுக்கு வேணாலும். ஸோ அதுக்கப்புறம் சப்ஜெக்டில் ரிகார்டிங் கண்டிப்பாக இருக்கணும், இல்லைன்னா மார்க்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அகெயின் பார்த்தீங்கன்னா பாடி ஆஃப் த லெட்டர், நெக்ஸ்ட்டு தேங்க்யூ கொடுக்கணும், yours faithfully, அகெயின் இந்தாண்ட டேட்டு, அப்புறம் 2 அட்ரஸை வந்து அட்ரஸ் அந்த என்வலப்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக போட்டிருக்கணும். நெக்ஸ்ட் லெட்டர் ரைட்டிங் பாருங்கள். கன்சர்வ் எனர்ஜி நாட் ஸ்விட்ச் ஆஃப் லைட்ஸ். ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ஏரியா வந்து சோலார் சிஸ்டத்தை வந்து பயன்படுத்தி தான் வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் உங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வந்து அதை கண்டுக்காமல் எலக்ட்ரிசிட்டி வேஸ்ட் பண்ணுறாங்க, போனால் லைட் ஆஃப் பண்ணாமல் அப்படியே வந்துடுறாங்க. ஸோ இதை வலியுறுத்தி நீங்கள் நியூஸ் பேப்பரில் ஒரு அவேர்னஸாக போடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இதே கொஷனில் உங்களுக்கு பாருங்கள் ஐ எம் சஞ்சய் அப்படின்னு சொல்லி பேரும் கொடுக்கலாம். ஸோ பேர் கொடுக்காம இருந்தால் நீங்களே ஏதோ ஒரு பேரை வந்து சூஸ் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ அதை நீங்கள் கம்பல்சரி நீங்கள் பார்க்கணும். அதாவது கொஷனில் வந்து அவங்க நேமும் உங்களுடைய அட்ரஸ், இல்லைன்னா யாருக்கு எழுத போகிறீங்க அவங்களோட அட்ரஸ் கொடுத்துருக்காங்களா, ஃப்ரம் டு அட்ரஸ் கொடுத்துருக்காங்களா, இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களான்னு சொல்லி ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஓனாக உங்களுடைய நேமோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச நேம் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி கொஷின்ஸை நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரம் அட்ரஸில் சஞ்சய் அப்படின்ற பேர் எழுதணும். அடுத்து பார்த்தீங்கன்னா லிவிங் இன் LIC காலனி YYY அப்படின்னு சொல்லி நம்ம 2ல் எழுதுகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 அட்ரஸில் வந்து நீங்கள் யாருக்கு எழுதணும், ஒரு நியூஸ் பேப்பர் எடிட்டர், நியூஸ் பேப்பர் கம்பெனியில் இருக்க ஒரு மேனேஜர் ஆர் MD அவங்களுக்கு வந்து அனுப்புகிற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ எடிட்டர்னே நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ போட்டதுக்கப்புறம் என்ன நியூஸ் பேப்பர், இந்த ஹிந்து இல்லைன்னா SMM அந்த மாதிரி அன்னோன் நம்பராகவே கொடுக்கறதுனால NMM நியூஸ் பேப்பர் ஆஃபீஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கலாம். கீழே அதோடைய டிஸ்ட்ரிக்ஸும் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் நீங்கள் என்ன சொல்லணுன்னா எங்களுக்கு காலனியில் நாங்கள் நிறைய பேர் வசிச்சுட்டு வரோம், அங்கே வந்து சோலார் எனர்ஜி மூலிமா தான் நாங்கள் லைட் எங்களுக்கு கிடைக்கிது. ஆனால் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் என்னோடய நெய்பர்ஸும் வந்து அதை மறந்துட்டு லைட்டை வந்து ஆஃப் பண்ண மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லை. ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு பேசேஜையோ ஒரு இதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா நியூஸ் பேப்பரில் வந்து போஸ்ட் பண்ணணும் உங்கள் நியூஸ் பேப்பர் மூலிமான்னு சொல்லி இங்கே எழுதணும். ஸோ கைண்ட்லி டூ த நீட்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ அகெயின் yours faithfully எழுத மறந்துடாதீங்க. இங்கே பிளேஸு டேட்டு வந்து மறந்துடக்கூடாது. நெக்ஸ்ட் அட்ரஸ் அந்த என்வலப்பில் 2 அட்ரஸை நீங்கள் எழுதிடுங்க.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 7th ஒன் நாய்ஸ் பொல்யூஷன் பெட் டாக். ஸோ நான் ரொம்ப நாய்ஸாக இருக்குது ஒரு சுற்றி அப்படின்னு சொல்லும் போது அங்கே இருக்க பெட்ஸ் எல்லாம் ரொம்ப பயப்படும் இல்லையா, ஸோ அதுக்காக ஒரு லெட்டர் எழுதுறது தான். ஸோ இதில் என்ன எப்படி கேள்வி கேட்டிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு நெய்பர் டாக் இருக்குது, இந்த டாக் வந்து எந்நேரமும் வந்து பார்க்கிங் பண்ணிகிட்டே இருக்குது, அதாவது குலைச்சிட்டே இருக்குது அப்படிங்கும்போது அது உங்களுடைய மென்டல் ஹெல்த்துக்கோ இல்லை ஸ்ட்ரெஸ் ஆகுது, உங்களுக்கு அதை கேட்கவே முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ப்ளூ கிராஸ்க்கு வந்து ஒரு லெட்டர் எழுதுகிற மாதிரி கூட நீங்கள் இதை எழுதிக்கலாம். ஸோ அப்போ என்னென்னா, நீங்கள் தயவு செஞ்சு பஞ்சாயத்து யூனியனுக்கு தான் ஃபஸ்ட்டு எழுதுவோம். நம்ம பஞ்சாயத்து யூனியன்கிட்ட சொன்னால் அவங்கள்ட்ட அந்த கோரிக்கை எடுத்துகிட்டு போனால் அந்த டாகை வந்து அவங்க கூட்டிகிட்டு போய் அவங்களோட ஹாஸ்பிட்டலில் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எழுதும் போது ஃபஸ்ட்டோ ஃப்ரம்மில் உங்களுடைய அட்ரஸ், அப்புறம் 2ல் வந்து ஃபார் அ பஞ்சாயத்து யூனியன் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு உங்களோட வில்லேஜ் நேம் எழுதிக்கலாம். ஃப்ரம் 2 எழுதிக்கோங்க. அடுத்தது ரெஸ்பெக்டட் சார், பக்கத்தில் கம்மா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அகெயின் சப்ஜெக்ட் வந்து ரிகார்டிங் வேர்டு கண்டிப்பாக இருக்கணும். ஸோ நாய்ஸ் பொல்யூஷன் பை பெட் டாக் ரிகார்டிங் அப்படி சொல்லியிருக்கணும். ஸோ ஐ எம் சுதா. ஸோ இங்கே சுதான் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் கொஷனில் சுதான் கொடுத்தா நீங்கள் சுதான் எழுதணும். இல்லை அப்படின்னா உங்களுடைய ஓன் நேம் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி எழுதிக்கலாம். ஐ எம் a resident of by my neighbor's dog barks loudly almost throughout the day. The sound is unbearable and all of us are disturbed by its barking. So I request you to kindly publish the issue in your newspaper for mending. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நியூஸ் பேப்பருக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் வந்து நீங்கள் இப்படி கொடுக்கலாம், அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு கொஷின்ஸில் கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் நியூஸ் பேப்பருக்கு தயவு செஞ்சு இந்த இஷ்யூ பற்றி கொஞ்சம் எல்லாத்துக்கும் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுங்கள், இந்த மாதிரி டாக்ஸ் எல்லாம் கொண்டு போய் அதோடைய டேக் கேரிங் ஹோமில் விட சொல்லி அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பஞ்சாயத்து யூனியனுக்கு எழுதுகிற மாதிரி இருக்கும் அப்படின்னா நீங்கள் பஞ்சாயத்துக்கே எழுதலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எது கேட்டிருக்காங்களோ கொஷனில் அதை பார்த்து நீங்கள் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு யோர் ஃபெய்த்ஃபுல்லி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் யுவர் சிக்னேச்சர். இந்த பார்த்தீங்கன்னா பிளேஸு, டேட்டு அண்ட் அட்ரஸ் அந்த என்வலப்பில் 2 அட்ரஸ். இந்த இதில் பொறுத்த வரைக்கும் 2 அட்ரஸ் எதுக்கு கொடுக்கலாம் அப்படின்னா, நியூஸ் பேப்பர் எடிட்டருக்கு. ஸோ நான் நியூஸ் பேப்பர் கண்டென்ட் க்ரியேட்டருக்கு நீங்கள் வந்து இது அனுப்பலாம், ஏதோ ஒரு நியூஸ் பேப்பரோடைய ஆஃபீஸ் நேமில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 8th கொஷின் பாருங்கள், ஸ்ட்ரீட் லைட் நாட் ஒர்க்கிங். ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் மாதிரி தான். ஸோ இது வந்து நீங்கள் யாருக்கு அனுப்புவீங்கன்னா உங்கள் பஞ்சாயத்துக்கு தான் அனுப்புவீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட ஸ்ட்ரீட் லைட் வந்து எரிய மாட்டேக்கு அப்படி நீங்கள் பஞ்சாயத்து யூனியனுக்கும் அனுப்பலாம், தாலுக்கா இருந்துச்சுன்னா தாலுக்காஸ்லேயும் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நீங்கள் ஃப்ரம்ல உங்களுடைய நேம் இல்லைன்னா உங்களுடைய ஏரியா பிஹாஃப் ஆஃப் த பீப்புள் இன் ஆர்ஹெச்எஸ் நகர் அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் எழுதிருக்கலாம். ஸோ எழுதிட்டு உங்களோட டிஸ்ட்ரிக்ட் நேம், அப்புறம் உங்களுடைய பஞ்சாயத்தோடைய நேம் இல்லைன்னா உங்களுடைய தாலுக்காஸ் நேம் நீங்கள் எது வேணாலும் ஃபில் பண்ணி அதோடைய அட்ரஸ் கரெக்டாக எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்டட் சார் போட்டு பக்கத்தில் காமா. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட், டோன்ட் ஃபர்கெட் டு புட் காமா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் எழுதணும். சப்ஜெக்ட்டில் ரிகார்டிங்ன்ற வேர்டையும் மறந்துடக்கூடாது. ஸோ ஐ எம் ராஜா. ஸோ இங்கே நேம் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் கொஷனில் வேறு நேம் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் கொஷனில் என்ன நேம் கொடுத்துருக்காங்களோ அதை தான் நீங்கள் எழுதணும். ஸோ பார்த்தீங்கன்னா I live in the above mentioned address in our area. The street light has not been working properly for the last 1 week. The area has become theft prone due to the darkness. I request you to kindly publish this letter in your daily and take suitable steps for better lightening in our area அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்றும் இல்லை. ஸோ இதை வந்து இந்த லெட்டர் எதுக்குன்னா, நீங்கள் வந்து உங்கள்கிட்ட நாங்கள் சொல்கிறோம் இந்த மாதிரி லைட் எரியறதில்ல, ஸோ அதனால் திருட்டு பயம் வந்து எங்களுக்கு நிறைய ஆயிடுச்சு, நிறைய தீவ்ஸ்லாம் வந்து எங்கள் ஏரியாவில் சுற்றிட்டுருக்காங்க, வெளியே போகிறதுக்கே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ உங்களால் முடிஞ்சால் எனக்கு வந்து எங்களுக்கு வந்து இந்த லைட்டை வந்து ப்ரொவைட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ரெக்வஸ்ட்டாக எழுதுகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ கம்ப்ளைனிங் ப்ளஸ் லாஸ்ட் லைன் வந்து நம்ம ரெக்வஸ்ட்டாக முடிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் yours faithfully அப்படின்றத மறந்துடாதீங்க. இந்தாண்ட பிளேஸு டேட்டும் கண்டிப்பாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு 2 அட்ரஸ் அந்த என்வலப்பில் உங்களுடைய 2 அட்ரஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக எழுதிக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸும் உங்களுக்கு அதோ லெட்டர் ரைட்டிங்கில் வரலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபார்மல் லெட்டர், இதெல்லாம் வந்து ஃபார்மல் லெட்டர்ஸ்க்கான எக்ஸாம்பிள். ஸோ இன்ஃபார்மல் லெட்டர்ஸ் வந்தாலும் ஸோ இந்தளவுக்கு உங்களுக்கு இன்ஃபார்மல் லெட்டர்ஸ்க்கு ப்ரொசீஜர் கிடையாது. ஸோ அதை நீங்கள் ஈஸியாக நீங்கள் டியர் பிரியா இல்லைனா டியர் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டு எழுதிட்டு சாலிட்டேஷன் எழுதிட்டு பாடி ஆஃப் த லெட்டர் எழுதிட்டு நீங்கள் வந்து யோர் ஃபெய்த்ஃபுல்லி 2 அட்ரஸ் வந்து என்வலப் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ ஆனால் நம்ம வந்து ஃபார்மல் லெட்டர் எழுதும் போது 2 கரெக்டாக இருக்கணும், எல்லாமே கரெக்டாக இருக்கணும். ஸோ அந்த ஃபார்மேட் எவ்வளோ எழுதுகிறோம் அப்படின்றதெல்லாம் நீங்கள் ஒன்ஸ் நோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது தவிர இன்னும் நிறைய லெட்டர் ரைட்டிங்ஸ் இருக்குது. ஆனால் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ எல்லா லெட்டருமே உங்களுக்கு கொடுத்துருக்க எல்லா லெட்டர்ஸுமே நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. ஆனால் இதில் இருக்க 8 லெட்டர்ஸை வந்து படிக்காமல் எக்ஸாம்ஸ்க்கு போயிடாதீங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெட்டர் ரைட்டிங்ஸ்.
So make use of it. Thank you students and all the best.